Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு finger ring make பண்றது பார்க்கலாம். இதுக்கு MDF board 1 inch எடுத்திருக்கேன். அப்புறம் B7000 glue finger ring எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்டே வந்து இதுல மெட்டல்ல வந்து pearl metallic கலர் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிருக்கேன் கோல்டு கலர். இப்போ வந்து B7000 glue அப்ளை பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணி ட்ரை ஆக வச்சிடலாம். ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு இந்த மாதிரி B7000 க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டோன்ஸை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். க்ளூ பென் எடுத்திருக்கேன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து கையில் ஸ்டிக் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். 2 ஃபிங்கரிங் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து நான் கையிலேயே தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து பிங்க் கலர் ட்ராப் ஷேப் அப்புறம் க்ரீன் கலர் ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இது ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணுறதுனால அந்த அவுட்லைன் வந்து க்ரீன் கலரில் கொடுத்தா பார்க்க அழகாக இருக்கும். அதனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் ட்ராப் ஷேப் ஸ்டோன்ஸை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஹேர் பேண்ட் மேக் பண்ணுறோன்னா பிளாக் கலர் கலர்ஸ் பெயிண்ட் பண்ணலாம். இது வந்து ஃபிங்கரிங்க்கு இந்த மாதிரி ஜுவல்லரி பண்ணும்போது கோல்டு கலர் பண்ணால் தான் பார்க்க கொஞ்சம் ஹை லுக்காக இருக்கும். அதுக்காக தான் நான் கோல்டு கலர் இது பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோனாக ஸ்டிக் பண்ணணும். பண்ணும்போதே அது கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த ஷேப் மாறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரோவில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணணும். அந்த எட்ஜ்லேயும் ப்ளஸ் கீழே ஒரு ரோ வைக்கிற அளவுக்கு நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ண வேண்டியதான். இது வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இந்த மாதிரி க்ளூ வந்து ரொம்ப ஸ்டோன்ஸ்லலாம் பட வேண்டாம். ரொம்ப ஸ்டோன்ஸில் பட்டுருச்சுன்னா பார்க்க வந்து அந்த ஷைனிங் இது இருக்காது. அதனால நீங்கள் ஒரு 2 ஹேர் பேண்ட் மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பண்ணிடலாம், உங்களாலேயும் முடியும். இந்த மாதிரி கரெக்டாக பொசிஷனில் இருக்கிற மாதிரி எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போட எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அடுத்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லை எல்லாமே ட்ராப் ஷேப்பு ஸ்மால் சைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கிளாசி ஸ்டோன். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். பொறுமையாக பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா அலைன்மெண்ட் மாறிடுச்சுன்னா திரும்ப க்ளூ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டிருக்கேன். நான் கண்டினியூஸாக நான் கிளாஸ் போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி கிளாஸ் வேணும்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபிங்கரிங் மேக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுங்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டிருக்கேன் நான். இது மட்டும் இல்லை, நான் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ், நெக்லஸ், ஏரிங்ஸு, ஜும்காஸ் எல்லாமே சென்டர் கிளிப்பு, ஹேர் பேண்டு எல்லாமே மேக் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாமே ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு மிடில் வந்து ஒரு ஸ்டோன் ஏதாவது ஜெர்கன் ஸ்டோன் இல்லைனா வேறு ஏதாவது குண்டன் ஸ்டோன் ஏதாவது ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபிங்கரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பு தான். பாருங்க, சூப்பராக ஃபிங்கரிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் இந்த மாதிரி மேக் பண்ணி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுக்கலாம். அடுத்ததாக ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணி ட்ரை ஆக வச்சுருக்கிறேன் ஃபிங்கரிங்கு. இதில் வந்து 8K ஒயிட் ஸ்டோன் ஐ ஷேப் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை கையால் தான் நான் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறோம். அப்பப்போ மூவ் ஆகும். க்ளூ ட்ரை ஆகிடுச்சுன்னா மூவ் ஆகாது. அதேமாதிரி க்ளூ வந்து எல்லா போர்ஷன்லேயும் படுற மாதிரி ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டோன்ஸ் எதுவும் கஸ்டமருக்கு போகும்போது கீழே விழாமல் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் 2 ரோ வந்து நான் 8K யூஸ் பண்ணியிருக்கேன். மிட்ல வந்து இதே சேம் தான். ஐ ஷேப் ஸ்டோன் வந்து 6K யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ரோக்கு நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அந்த எட்ஜ் ப்ளஸ் கீழே அந்த சிங்கிள் ரோ அளவுக்கு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபிங்கரிங் வந்து ட்ரை ஆகுறதுக்கு எப்படின்னு 24 ஹவர்ஸ் ஆகும். அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இமிடியேட்டாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும், ஆனால் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. மிட்ல வந்து நீங்கள் ஸ்மால் சைஸ் ஸ்டோன் இருக்கிற மாதிரியே மேக் பண்ணிக்கலாம், இல்லை கிறிஸ்டல் ஸ்டோன் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம். அதுவும் பார்க்க வந்து கொஞ்சம் ஹைஃபையாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. அங்கங்கே லைட்டாக அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ மிட்லையும் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்மால் சைஸு 6K ஐ ஷேப் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்டல் ஸ்டோன் மிடில் வைக்கிறதா இருந்தால் இந்த 6K வந்து தேவையில்லை, ஏன்னா ஸ்பேஸ் அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மிடில் ஒரு ரோ எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணதுனால ஸ்மால் சைஸாக மிடில் வைக்கிறேன். இப்போ மிடில் ஸ்டோன் வச்சுட்டேன். இப்போ அடுத்த ஃபிங்கரிங் ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.